வணக்கம் உறவுகளே. கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்கம்மா. முதல் கல்யாணம் பண்ணுறதே ரொம்ப கடினம் அப்படின்னா அதை விட இரண்டாவது கல்யாணம் பண்ணுறது தான் அதை விட கடினம்னு சொல்லுவேம்மா. ஏன்னா பல பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். இந்த வயசில் ஏன் இந்த வேலைன்னு கேட்பாங்கன்னு நினச்சி பல பேர் வெளியே கூட சொல்ல மாட்டாங்க. அதற்கான தீர்வாகவும் வரம் தேடுற விஷயத்த சுலபமாகவும் ஆக்கிறதுக்கு தான் நம்ம தமிழ் செகண்ட் மேரேஜ் சேனல் நடத்திட்டு வர்றோம்மா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்மா. உங்கள் வயசுக்கு நாங்கள் காமிக்கிற வரன் மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறது மூலமாக வேறு ஒருத்தருக்கு யூடியூப் இந்த வரனை காமிக்குமா. உங்கள் மூலமாக ஒருத்தருக்கு இந்த லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வரன்களை தினசரி பதிவு பண்ணுறோமா. தொடர்ந்து நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கண்டிப்பாக கிடைப்பாங்கம்மா. இப்போது இந்த வரன் பற்றி பார்க்கலாமா. இவங்க பேரு தாம்மா நிலா. வயசு 32 ஆகுது. இவங்க பிஎஸ்சி டிகிரி படிச்சிருக்காங்களாம்மா. இவங்க ஒரு குக்கிங் கேஸ் கம்பெனியில் கஸ்டமர் சப்போர்ட்டில் வேலை பார்த்துட்டு வர்றாங்களாம். இவங்க அப்பா ஒரு சிக்கன் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அம்மா பூ வியாபாரம் பண்ணுறாங்களாம். இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன் மட்டும் இருக்காங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி வேலைக்காக வேறு ஒரு ஊரில் செட்டில் ஆகிட்டாங்களாம். இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்ட் ஹெல்த் இஷ்யூனால் இறந்து போயிட்டாங்களாமா. இவங்க பேரண்ட்ஸ் இவங்கக்கிட்ட பேசி இப்படியே லைஃப் தனியாக வாழ முடியாதுன்னு சொல்லி இப்படி தாம்பத்திய சந்தோஷமே பொண்ணுக்கு இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணி இப்போது செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க. பல பேரோட பேரண்ட்ஸ் இப்படி பொண்ணுக்காக யோசிக்காத இந்த காலத்தில் ஒரு பேரண்ட்ஸாக இருந்து பொண்ணோட இடத்துல இருந்து யோசிச்சிருக்கிறது உண்மையாகவே பாராட்டுக்குரிய விஷயந்தாம்மா. இவங்க கஸ்டமர் சப்போர்ட்டில் வேலை பார்த்து மாதம் 15,000 ரூபா சம்பாதிக்கிறாங்களாம். இவங்க பொண்ணோட மேரேஜுக்கு ஒரு 20 பவுன் நகை போடுறதா சொல்கிறாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற கணவர் இவங்க நல்லா பார்த்துக்கணும், நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க சொத்தில் பொண்ணு பேரில் பாதி உயில் எழுதி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. கடைசி வர அன்பாகவும் அனுசரணையாகவும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மையாகவும் இருந்தால் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க பொண்ணும் சாந்தமான மனநிலை கொண்டவங்க தான். யார்கிட்டையும் அவ்வளவா பேசாது அமைதியான பொண்ணுன்னு சொல்கிறாங்க. பயந்த சுபாவம் உள்ளவங்கன்னு சொல்கிறாங்கம்மா. இந்த மாதிரி நல்ல குணம் உள்ள பொண்ணு உங்களுக்கு மனைவியாக அமைஞ்சா நீங்கள் உண்மையே கொடுத்து வச்சவங்க தான். நம்ம சேனல் மூலமாக இவங்களுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்க வாழ்த்துறோம்மா. இவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்டில் தெரியப்படுத்துங்கம்மா. உங்கள் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாமா. அடுத்த வரன் பார்க்க இப்போ வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய எங்களின் மனமார்ந்த வாழ்த்து.